பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 27வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சியை கொடுக்க வேண்டும் என்றார்கள் என்பதாக. உங்கள் ஆஸ்திகளை சுதந்திரியுங்கள், இன்ஹெரிட் யுவர் ப்ராப்பர்ட்டி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று நீதிமொழிகள் 13:22 கூறுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தகப்பனுடைய ஆஸ்திகளின் சுதந்திர வீதம் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் காணப்பட்டது. செலோப்பியாத்தியனுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, குமாரத்திகள் மட்டுமே காணப்பட்டார்கள். அவன் மரித்த பின்பு அவனுடைய குமாரத்திகளாகிய மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சால் என்பவர்கள் அந்நாட்களின் வழக்கத்தின்படி சுதந்திர வீதம் தங்களுடையது அல்ல என்பதை அறிந்திருந்தும் மோசேயிடம் வந்து எங்கள் தகப்பனுடைய காணியாட்சியை எங்களுக்கு தர வேண்டும் என்று கருத்தோடு வேண்டினார்கள். மோசேக்கு அப்பொழுது காணப்பட்ட கர்த்தருடைய பிரமாணத்தின்படி பதில் கூற முடியவில்லை. ஆகையால் மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்ததியில் கொண்டு போனான். கர்த்தர் அவர்களுக்காக தன்னுடைய சுதந்திர வீதத்தை குறித்த நியாய விதி பிரமாணத்தையே மாற்றி அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தை கட்டளையிட்டார். யாக்கோபின் குமாரனாகிய ரூபன் முதற்பேரான குமாரனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை தன் பாவங்களின் நிமித்தம் இழந்து போனான். ஈசாக்கின் குமாரனாகிய ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை செய்து ஒருவேளை உணவிற்காக தன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு அதை விற்று போட்டான். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் செலோப்பியாத்தியனுடைய குமாரத்திகளின் செய்கையானது கவனிக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. பேதுரு அப்போஸ்தலன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரத்தை குறித்து எழுதும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பிற்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 பேதுரு 1:3-5 வசனங்களில் எழுதினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக பரலோகத்தில் வைத்திருக்கும் சுதந்திரம் அது என்றும் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவே உங்களை மறுபடியும் ஜனிப்பித்தார். அதற்காகவே இரட்சிப்பிற்கேற்ற விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்தார். ஆகையால் மேலான சுதந்திரத்தை வாஞ்சியுங்கள். அதற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். ஒரு நாளும் இயேசு உங்களுக்காக வைத்திருக்கிற மேலான பரலோக சுதந்திரத்தை பாவம் செய்தும் அசட்டை செய்தும் இழந்து விடாதிருங்கள். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவற்றை தேடும்போது அவர் பூமிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற பரலோக சுதந்திரத்தை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போய் விடாதபடி அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு தகுதியுடைய பாத்திரங்களாய் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் பரலோகத்திற்குரிய காரியங்களை தேடும்போது நீர் பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் இவர்கள் வாழ்க்கையில் ஈந்தளித்து ஒவ்வொருவரையும் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் முடிசூட்டி ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறீரே, அதற்காய் நன்றி. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் இருப்பீராக. ஒரு தீங்கும் இவர்களை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து கொள்ளும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் உம்முடைய பிள்ளைகளோடு உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.